3 படம் நடிச்சா முதலமைச்சர், 4 படம் நடிச்சா நாடாளுமன்றம், 5 படம் நடிச்சா அடுத்த பிரதமரே நான் தான் சொல்றதுதான் இந்த வெள்ளித்திரை. என்னைக்காவது சின்ன திரையில இருக்க நாங்க சொல்லி இருக்கிறோமா? கருத்துக்களை வித்திட்டது நாங்கள் தான், வெள்ளித்திரையில் வித்திட்டது நாங்கள் தான். நீங்க எல்லாம் நல்ல கருத்தை வித்திட்டது அல்ல, நல்ல கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வித்துட்டு போனவங்க தான் வெள்ளித்திரை. இணையதளம் இன்றைய வெள்ளித்திரையும் சின்னத்திரையும் என்ன மாற்றத்தை தமிழனுடைய வாழ்விலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பது உங்களுக்கே தெரியும். ஆபாசத்தினுடைய உச்சகட்டம், கொடிய வன்முறைகள், உலக பன்னாட்டு நிறுவனங்களுடைய தயாரிப்புகளினுடைய விளம்பர சந்தைகளாக தான் இன்றைய வெள்ளித்திரையும் சின்னத்திரையும் விளங்கி கொண்டிருக்கிறது. அருமையாக சொன்னார், மறுப்பதற்கு அருமையாக சொன்னார். ஒரு கவிஞர் சமூக அக்கறையோடு திரைப்படத்தை பற்றி சொன்னார். ஜெயபாஸ்கரன் என்று சொல்லக்கூடிய கவிஞர், அறிவால் வீசி பிடித்தது போதும், அறிவை வீசி படத்தை பிடி, உலக திரைப்படத்தின் ஓரத்திலேனும் உருப்படியாய் ஓர் இடத்தை பிடி என்று சொல்லி தமிழ் திரைப்படத்தை தயாரிப்பவர்களை பார்த்து அந்த கவிஞர் எழுதினார். அப்படித்தான் திரைப்படம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. சின்னத்திரையினுடைய சாதனையை விட இணையதளம் நிறைய சாதித்திருக்கிறது என்று இணையதளத்தை சார்ந்தவர்கள் பேசினார்கள். இப்போ 3 அணியிலையும் மாறி மாறி ஒருவர் குறை சொல்லியும் அவர்கள் செய்த நிறைவை சொல்லியும் பேசியிருக்கிற இந்த சூழலோடு நிறைவாக அணித்தலைவர்கள் மட்டும் இறுதியான விவாதத்தை தரக்கூடிய நேரம் இது. முதலில் வெள்ளித்திரையினுடைய அணித்தலைவர் தன்னுடைய அணிக்கான நிறைவான விவாதத்தை வைக்க வருகிறார். எங்கள் வெள்ளித்திரை தமிழனின் வாழ்வியல் மாற்றத்திற்கு தொடக்கம் செய்கிறது. இணையதளம் தமிழனை அதற்கு முன்னால் முடக்கம் செய்கிறது. சின்னத்திரை தமிழனை அடக்கம் செய்கிறது. நன்றி. தமிழனின் வாழ்வியல் மாற்றத்திற்கு தொடக்கம் செய்வது வெள்ளித்திரைன்னு சொல்லியிருக்கிறாரு. சின்னத்திரையை இணையதளமும் அந்த தொடக்கத்தை செஞ்சிச்சா அப்படின்னு ஒரு கேள்வியோடு நிறைவான விவாதத்தை வைத்திருக்கிறார். இப்ப சின்னத்திரையினுடைய நிறைவு விவாதமாக, பணக்காரர்களுக்கு வெள்ளித்திரை, படித்தவர்களுக்கு இணையதளம், பாமரர்களுக்கு சின்னத்திரை. ஐயா, வரன்களை அறிமுகப்படுத்தி முதிர்கண்ணிகளை ஒழித்தது எங்களுடைய சின்னத்திரையின் சாதனை. ஒன்றும் இல்லையா, கேள்வி கேட்கின்ற திராணியை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது தமிழ் சமூகத்திற்கு தொலைக்காட்சி. கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை பெற்று தந்தது சின்னத்திரை என்று சொல்லி முத்தாய்ப்பாக சொல்லி இருக்கிறார். இப்போது இணையதளம் நிறைவான தன்னுடைய விவாதத்தை தர பேராசிரியர் ராமசாமி அவர்கள். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் இல்லை தொலைபேசி கட்டணம் இதெல்லாம் எப்படியா போய் கட்டுவோம்? நம்ம நேரம் அந்தந்த அலுவலகத்தில் போய் வரிசையில் காத்து கிடந்து ஒரு நாள் அதுக்காகவே வேலைக்கு போகாமல் அப்படி போய்தான் கட்டிட்டு வர முடியும். ஆனால் இன்னைக்கு எப்படியா கட்டுறாங்க? இன்னைக்கு இருக்கிற இடத்துல உட்காந்த இடத்துல இருந்து இணையதளம் வாயிலாக கட்டிடுறாங்களா இல்லையா? பணம் எடுக்கிறதுக்கு வங்கியில் போய் நிற்கணும். காலைல போனோன்னு வச்சிங்களா, அந்த இருக்கிற அதுவும் சம்பளம் வாங்குற முதல் நாள் போயிட்டு இந்த அரசாங்க ஊழியர்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷரியில் போய் நிற்பாங்கய்யா. காலையில் போனாங்கன்னு வச்சிங்களா, அவங்க சம்பளம் வாங்கி வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடுயா. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுது, அவங்க அக்கௌண்ட்டுக்கே சம்பளம் தேதி 1 ஆனால் நேராக அவங்க அக்கௌண்ட்டுக்கே அந்த சம்பளம் கிரெடிட் ஆகுது இல்லையா? அந்த அளவுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது எங்கள் இணையதளம் அல்லவா? உண்மை உண்மை. இப்போது நேயர்களுடைய நேரம். விவாத அரங்கத்தில் பேசப்பட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஒரு கேள்வியை கேட்கலாம். அன்னையை தெய்வமாக மதிக்கின்ற இந்த தமிழக பூமியில் ஆட்டிற்கும் மாட்டிற்கும் குரங்கிற்கும் விலங்கிலே பெரிய விலங்காக விளங்குகின்ற யானைக்கும் ஆடை போடும் சினிமா அன்று 5 கோடி 10 கோடி என்று வாங்குகின்ற தாய்க்குள்ளமாக கதாநாயகிக்கு ஆடை குறைப்பது ஏன்? இது பொதுமையான ஒரு கருத்து நண்பர் வைத்தது. தமிழ் சினிமா ஒரு காலத்தில் கதை காட்டி வந்தது, பின்பு கதாநாயகர்களின் உதை காட்டி ஓடியது. இப்போது கதாநாயகர்கள் சதை காட்டி ஓடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நல்ல சினிமாக்கள் என்பதை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல திரைப்படங்கள் மட்டுமே மக்களால் ரசிக்கப்படுகிறது. மற்ற திரைப்படங்கள் வந்த சுவடு தெரியாமல் போய் சின்ன திரைக்கு புகலிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக என்று அவர்களுக்கு பிழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் என் தமிழ் ரசிகன் என்றைக்குமே திறமையானனை மட்டும்தான் அடையாளப்படுத்துகிறான், அவனை மட்டும்தான் அங்கீகரிக்கிறான். இதை மாதிரி சதை வியாபாரிகளை என்றைக்கும் புறக்கணிக்கிறான். சின்ன திரையை நோக்கி கேள்வி கேட்கலாம். சின்ன திரையில ஒரு எதிர்பார்ப்போட என்னால் உட்கார முடியல. என்னோட அம்மா வந்து நாடகம் பார்க்குறாங்க அப்படின்னா மாமியார் மருமக கணவன் மனைவி இப்படியும் தவறு செய்ய முடியுமா
எப்படியெல்லாம் மாமியார் மருமகளை மடக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் புதிய விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது இயல்பாக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் கணவன் மனைவி இந்த மாதிரி ஒரு உறவுகளுக்குள்ள நம்பகத்தன்மை ஏற்படுது. ஒரு நம்பிக்கையே இல்லை வாழ்க்கையில். என் மகன் எளிதாக இருக்கிறான் இல்லை, இப்படியும் படத்தில் காட்டுறாங்களே, இப்படியும் திரையில் காட்டல, டிவியில் காட்டல, அப்போ இவன் ஒழுக்கமானவனா அப்படின்ற சந்தேகம் வருது. இது இந்த மாற்றம் நல்லதா இல்லையா, அதான் என்னுடைய கேள்வி. வெள்ளித்திரையில் கூட உங்களுக்கு கொடுக்கப்படாத உரிமையான ரிமோட் உங்கள் கைகளில் கொடுக்கப்படுகிறது. வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகின்ற எத்தனையோ தொலைக்காட்சிகள் இருக்கின்றது. தேர்ந்தெடுக்கும் உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது தேர்ந்தெடுக்காதது உங்களுடைய தவறே தவிர சின்னத்திரையின் தவறு கிடையாது. இப்ப இணையதளத்தினுடைய அணியை நோக்கி கேள்வி கேட்கலாம். இணையதளம்ன்றது ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அது எல்லாரையும் ரீச் ஆயிருக்குதா? அதன் மூலமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலும்? இன்றைக்கு 60% பேருக்கு அந்த இணையதள வசதி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட கிட்டுதுயா. அவங்களுடைய கல்வி அறிவு கூட கூட அந்த இணையதள வசதியும் 100% அடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. போகி திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு விவாத அரங்கம் மிக அருமையாக சூடாக 3 அணிகளினுடைய விவாதத்தோடு நிறைவடைந்திருக்கிறது. எடுத்துக்கிட்ட 3மே தமிழர்களினுடைய வாழ்வியல் மாற்றத்திற்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய சக்திகள். 3க்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமைனா 3மே அறிவியல் வளர்ச்சியினுடைய அற்புதமான கண்டுபிடிப்புகள். வெள்ளித்திரையாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும், இணையதளமாக இருக்கட்டும், அறிவியல் வளர்ச்சியினுடைய அற்புதமான கண்டுபிடிப்பான இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது. அது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்கலாம். நாம் கற்காலம் தொட்டு நாகரிகத்தை கற்றுக்கிட்டு படிப்படியாக வளர்ந்து கல்வி அறிவு அப்படின்னு அதில் முன்னேற்றம் கண்டு அதற்கு பின்னால் விஞ்ஞானத்தை நோக்கி போகின்ற போது அந்த விஞ்ஞானம் தரக்கூடிய வியத்தகு வளர்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் விஞ்ஞானம் நம்மை புறக்கணித்துவிடும். விஞ்ஞானம் புறக்கணித்து விட்டால் இந்த உலகமும் நம்மை புறக்கணித்துவிடும். எனவே அன்றைக்கே விஞ்ஞானத்தில் விஞ்ஞானத்தை தந்த தமிழினம் இன்றைய விஞ்ஞானத்தை உள்வாங்கி இருக்கிறது, உலகத்தில் உயர்ந்திருக்கிறது என்பதற்கு இந்த 3மே நம்முடைய வாழ்வியலிலே மிகப்பெரிய புரட்சியை தந்திருக்கிறது. அதைத்தான் மாறி மாறி நாங்கள் தான் பெரிய மாற்றத்துக்கு வித்திட்டோம், இல்லை நாங்கள் தான் மாற்றத்திற்கு வித்திட்டோம், இல்லை இல்லை நாங்கள் தான் மாற்றத்திற்கு வித்திட்டோம் என்று சொல்லி 3 பேரும் பேசினார்கள். இதிலே யார் கூடுதலாக மாற்றத்திற்கு வித்திட்டது, இப்பொழுதும் வித்திட்டு கொண்டிருப்பது என்ற கேள்விக்கு விடையை பார்த்தால் இந்த விவாத அரங்கத்தினுடைய முடிவுக்கு நாம் வந்து விடலாம். இப்போ திரைப்படம் என்னென்ன மாற்றத்தெல்லாம் தந்துச்சு, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நாட்டிலே உண்டாக்கிய பெருமை சினிமாவுக்கு உண்டு. இந்த சமூகத்துக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை திரைப்படம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி கொடுக்கிற நல்ல திரைப்படங்கள் தான் மக்களின் மனசிலே நின்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் வெள்ளித்திரைக்கு பேசியவர்கள் சொன்னார்கள். அதே போல சின்ன திரை தொலைக்காட்சி தரக்கூடிய பல்வேறு தகவல்களை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்கு என்ன கொடுமை நடந்தாலும் அதை படம் பிடித்து காட்டுகிறது. எங்கே எந்த விதமான ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே பேசப்படுகிறது. அதுக்கடுத்து இணையதளத்தை சொன்னாங்க. இணையதளம் இன்றைக்கு இணையதளத்தில் உட்கார்ந்து உலகையே நாம் கட்டி ஆளலாம். இணையதளத்தில் இருக்கிற அத்துணை வசதிகளும் நம்முடைய வேலையை எளிமையாக்குகிறது. வேலை வாய்ப்பிற்கு இவர்கள் சொன்னதைப் போல உதவுகிறது. வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய அத்துணை நிர்வாக வசதிகளையும் இணையதளமாக்கி கணினிமயமாக்கி ஓரிடத்திலிருந்து எல்லா தகவல்களையும் பெற முடியும் என்ற ஒரு அருமையான நிலையை இணையதளம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் இன்றைய காலத்திற்கு ஏற்றமான மாற்றம். திரைப்படம் சாதித்த சாதனையை விட, சின்னத்திரை சாதித்த சாதனையை விட இணையதளம் இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, இந்த போகி பண்டிகையை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் நாம் நல்லவற்றை மட்டுமே நேசிக்க வேண்டும், தீயவற்றை புறக்கணிக்க வேண்டும். இது எல்லா விஷயத்திற்கும் பொருந்தும். திரைப்படமானாலும் அதுதான், சின்ன திரையானாலும் அதுதான், இணையதளமானாலும் அதுதான். இன்றைய காலகட்டத்தில்
தமிழர்களின் வாழ்வியல் மாற்றத்திற்கு பெரிதும் வித்திட்டது, வித்திட்டு கொண்டிருப்பது, இனிமேலும் வித்திடப் போவது இணையதளம், இணையதளம், இணையதளம் என்பதனை இந்த விவாத அரங்கத்தினுடைய முடிவாக சொல்லி, இணையதளத்தை நாம் நன்மைக்கே பயன்படுத்துவோம், தீமைகளை அதிலிருந்து விலக்குவோம் என்று கூறி, மக்கள் தொலைக்காட்சியினுடைய இந்த சிறப்பு விவாத அரங்கத்தை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். என் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்க மக்கள் தொலைக்காட்சி, அஞ்சல் பெட்டி எண் 6240, சென்னை 600006, மின்னஞ்சல் முகவரி prgm@மக்கள்.tv.